ஹை ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக காட்டு விலங்குகள் ரொம்ப ஆபத்தானது. ஆனால் அதை விட ஆபத்தான விலங்குகள் வாழும் ஒரு இடம் இருக்கு. ஒருவேளை மனிதன் இங்கே போனால் உயிரோடு திரும்ப வர்றது சாத்தியமற்ற விஷயம். இங்கே கொடூரமான விலங்குகளை தவிர எந்த ஒரு மனிதனும் நிரந்தரமாக வாழ மாட்டாங்க. ஒருவேளை வாழ்ந்தாலுமே அவங்க ரொம்ப நாட்களுக்கு உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த காட்டு விலங்குகளுக்கு இரையாக மாறிடுவாங்க. இந்த அளவுக்கு கொடூரமான உயிரினங்கள் இந்த பூமியில் எந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்குன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுதான் அமேசான் ஜங்கல். இன்னைக்கு இந்த வீடியோவில் அமேசான் காடுகளில் வாழும் சில விசித்திரமான உயிரினங்களை பத்தி சொல்ல போறேன். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு காட்டுக்குள்ள பயணம் பண்ண மாதிரியான ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோ உங்களுக்கு தரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் அதில் சில பேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்களில் யாராவது அப்படி இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சிம்பிளான சப்ஸ்கிரைப் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவுக்கு ஒரு 40,000 லைக்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறேன். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த ஜாக்வார், லெப்பர்ட் மற்றும் சீத்தாஸை விட இந்த ஜாக்வார் ரொம்ப வலிமையான விலங்கு. இந்த வகையான விலங்கு வெறும் 20 நாடுகளில் மட்டும்தான் இருக்கு. அதுல ஒண்ணுதான் பிரேசில்ல இருக்கிற இந்த அமேசான் காடுகள். இந்தியாவில் ஒரு ஜாக்வார் கூட இல்லைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? மற்ற எந்த விலங்குக்கும் பயப்படாத இந்த ஜாக்வார்ஸ் ஆமைகள், பெரிய பாம்புகள், கைமன் அப்படிங்கிற முதலைகள் மற்றும் காட்டு பன்னிகளை அதிகமாக வேட்டையாடும். குறைந்தபட்சம் 50 கிலோ எடை இருக்கிற விலங்குகளை தான் இது கொடூரமாக வேட்டையாடி சாப்பிடும். ஆனால் இந்த அமேசான் மலைக்காடுகளில் ஜாக்வார்ஸின் பசிக்கு அதிக அளவில் பலியாகிற விலங்கு முதலைகள். ஒரு வாட்டி இது அந்த முதலைகளை பிடிச்சா இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறது சாத்தியமற்ற விஷயம். ஜாக்வார் கிட்ட இருக்கிற சூப்பர் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட பற்கள். உதாரணமா ஜாக்வாரின் பைட்டிங் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும்னா அதோட பற்களால ஆமையின் ஓட்டை கூட ரொம்ப சுலபமா உடைக்க முடியும். ஒரு வாட்டி இந்த வீடியோவை பாருங்க. கிட்டத்தட்ட 40 to 50 கிலோ எடை இருக்கிற முதலைய இந்த ஜாக்வார் எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இழுத்துட்டு போகுதுன்னு. சில சமயத்துல சின்ன சின்ன அனகோண்டா பாம்புகளை கூட இது வேட்டையாடும். பூமியில் அழிந்து வரும் இனங்கள்ல இந்த ஜாக்வாரும் ஒன்னா இருக்கு. அதனால இது பத்திரமா பாதுகாக்கப்பட்டு வருது. த பிரேசிலியன் வண்டரிங் ஸ்பைடர். அமேசான் காடுகளில் வாழும் இந்த சின்ன சிலந்தியை பார்த்து மனிதர்கள் மற்றும் பெரிய விலங்குகள் கூட பயப்படும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இதுக்கு ஃபொனுட்ரியா அப்படிங்கிற இன்னொரு பெயர் கூட இருக்கு. கிரேக்க மொழியில் இருந்து வந்த இந்த பெயரின் அர்த்தம் கொலைகாரன். இது உலகின் அதிக விஷமுள்ள சிலந்தியா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த சிலந்தி எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு. ரெட்டிஷ் மற்றும் பிரவுன் கலர்ல இருக்கும் இந்த பிரேசிலியன் வண்டரிங் ஸ்பைடரின் கால்கள் கிட்டத்தட்ட 5 இன்ச்சஸ் வர வளரும். இதுக்கு இருக்கிற தனித்துவமான தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற உயிரினங்களால இதுக்கு ஆபத்துன்னு வரும்போது அதோட 2 கால்களை தூக்கி பற்களை வெளிப்படுத்தும். இரவு நேரத்தில் அதோட இரையை தேடி அலைந்து திரியும் இந்த சிலந்தி பூச்சிகள் மற்றும் சின்ன ஆம்பிபியன்ஸை வேட்டையாடும். சில சமயத்தில் சின்ன பறவைகள் மற்றும் பல்லிகளை வேட்டையாடி சாப்பிடும். இந்த ஸ்பைடரின் விஷயத்துல ஒரு சக்தி வாய்ந்த நியூரோடாக்சின் இருக்கு. இது மனிதர்களுக்கு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இது நர்வஸ் சிஸ்டமை பாதிக்கும். இதனால அதிகமான வலி ஏற்படும். அது மட்டும் இல்லாம சில சமயத்துல பேரலிசிஸ் மாதிரியான பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தும். ஒருவேளை இந்த பூச்சி கடிக்கு சரியான சிகிச்சை தராம போனா அந்த மனிதன் இறந்து போக கூட அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த உயிரினத்தோட விஷம் மருத்துவ பயன்பாட்டுக்காக அறிவியல் ஆராய்ச்சி செய்யப்பட்டது. அது மூலமா என்ன தெரிய வந்ததுன்னா அந்த விஷயத்தின் ஒரு பெப்டைட் ஆண்களுக்கு விரைப்பு தன்மையை அதிகரிக்குதுன்னு. இந்த உயிரினம் ஃபுட் செயின்ல முக்கிய பங்கு வகிக்குது. இன்னும் சொல்லப்போனா இது எக்கோசிஸ்டமை சமநிலையில பராமரிக்க ரொம்ப உதவியா இருக்கு. த எலக்ட்ரிக் ஈல். இது பார்க்க பாம்பு மாதிரி இருந்தாலும் இது பாம்பு இனத்தை சேர்ந்தது இல்லை. இந்த எலக்ட்ரிக் ஈல் ஒரு மீன் குடும்பத்தை சேர்ந்தது. அமேசான் மலைக்காடுகளின் சுத்தமான தண்ணீரில் வாழும் இந்த மீனுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்யற திறன் இருக்கு. கிட்டத்தட்ட 8 அடி வரை வளரக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஈல் சுமார் 20 கிலோகிராம் எடை இருக்கும். எலக்ட்ரிக் ஈலுக்கு இருக்கிற தனித்துவமான அம்சம் என்னன்னா அதோட மின்சார உறுப்புகள், அதாவது மெயின் ஆர்கன், த அண்டஸ் ஆர்கன் மற்றும் சாக்ஸ் ஆர்கன். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா உடலின் 80% மின்சார உற்பத்திக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. பேட்டரிஸ் மாதிரி செயல்படும் ஸ்பெஷல் செல்ஸ் மற்ற உயிரினத்தை பார்க்கும்போது அயன் சேனல் திறக்கப்படும். இது வழியா எலக்ட்ரான்ஸ் பயணிக்கும் போது அங்க மின்சாரம் உற்பத்தி ஆகுது. எலக்ட்ரிக் ஈல் இந்த மின்சாரத்தை பல விதத்துல பயன்படுத்துது. முதலாவது லோ வோல்டேஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். இருண்ட பிரதேசத்துல சரியான திசையில பயணிக்க இது உதவியா இருக்கு. இரண்டாவது ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். இது வேட்டையாடவும் மற்ற உயிரினங்கள் கிட்ட இருந்து தன்னை பாதுகாக்கவும் உதவியா இருக்கு. எலக்ட்ரிக் ஈல் மீனால சுமார் 600 வோல்ட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். இது
இது அதோட இரையை பிடிக்க போதுமானதா இருக்கும். இது அதிகமான மீன்களை சாப்பிடும். அதே போல சில சமயத்துல சின்ன சின்ன ஆம்பிபியன்ஸ் மற்றும் மேமல்ஸை கூட சாப்பிடும். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வேட்டையாடும் போது சில சமயத்துல தண்ணீருக்கு வெளியே குதித்து அதோட இரையை நேரடியா தாக்கும். இந்த வகையான மீன்கள் வறண்ட காலத்துல முழுமையா உலர்ந்த நிலைக்கு போகாம இருக்க சேற்றுக்குள்ள புதைந்து பல மணி நேரம் தூங்கும்னு சொல்லப்படுது. பொதுவா இந்த எலக்ட்ரிக் ஈல்ஸ் மனிதர்களுக்கு ஆபத்தானதா இல்லாம இருந்தாலும் அது உற்பத்தி செய்யற மின்சாரத்தால மனிதர்களுக்கு டெம்பரவரி பேரலைசிஸை ஏற்படுத்த முடியும். அமேசான் மலைக்காடுகளில் இந்த மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட இன்னும் எத்தனையோ உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த எலக்ட்ரிக் ஈல் ஒரு நல்ல உதாரணம். த பிளாக் கைமன். அமேசான் மலைக்காடுகளில் வாழும் ஆபத்தான உயிரினங்களில் இந்த பிளாக் கைமன் முக்கியமானதாக இருக்குது. ஒரு அடல்ட் பிளாக் கைமன் கிட்டத்தட்ட 20 அடி வளரும். அதனால தான் இது அமேசான் மலைக்காடுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரிடேட்டராக கருதப்படுது. இந்த முதலையின் தோல் டார்க் பிளாக் கலரில் இருக்கிறதுனால தண்ணீரில் வேட்டையாடும் போது மற்ற உயிரினங்களால் இதை அந்த அளவுக்கு சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது. இது இந்த வகையான முதலைக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். பிளாக் கைமன் மீன்கள், ஊர்வன விலங்குகள், பாலூட்டிகள் மாதிரியான நிறைய உயிரினங்களை சாப்பிடும். இந்த முதலைக்கு கேபிபாரா அப்படிங்கிற பெரிய எலியை ரொம்ப பிடிக்கும். சில சமயத்தில் இது அனகோண்டாவை கூட வேட்டையாடும். முக்கியமாக பிளாக் கைமன் அதோட சக்தி மற்றும் ஆக்ரோஷமான தன்மைக்கு பிரபலமானது. இதோட பைட் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு சொன்னால் நீங்கள் பயங்கர ஆச்சரியப்படுவீங்க. சுமார் 5000 பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச். இது அலிகேட்டரின் பைட் ஃபோர்ஸை விட 3 மடங்கு அதிகம். இந்த சக்தியால் டைனோசர்களின் மண்டை ஓட்டை கூட ரொம்ப சுலபமாக உடைக்க முடியும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஒருவேளை எதனா ஒரு விலங்கு இது கிட்ட பிடிபட்டா அதுக்கப்புறம் தப்பிக்க வாய்ப்பே இல்லை. வலிமையான தாடைகள் மற்றும் பற்களால அதோட இரையை கொடூரமா வேட்டையாடி சாப்பிடும். ஒரு காலத்துல இந்த பிளாக் கைமன் அதிக அளவுல வேட்டையாடப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் இதை பாதுகாக்க நிறைய முயற்சிகள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டால எடுக்கப்பட்டது. ஏன்னா நம்மளோட எக்கோசிஸ்டமை ஆரோக்கியமானதா பராமரிக்க இந்த பிளாக் கைமன் உதவியா இருக்கு. இந்த இனத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க, அதே போல இதை பாதுகாக்க இன்னும் புது புது ஸ்ட்ராட்டஜிஸை செயல்படுத்த அதுக்கான ஆராய்ச்சிகளை விஞ்ஞானிகள் பண்ணிட்டு இருக்காங்க. த பாய்சன் டாட் ஃப்ராக். விதவிதமான நிறத்தில் இருக்கும் இந்த தவளை இனம் பார்க்க அழகா தெரியும். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அமேசான் மலைக்காடுகளில் வாழும் அதிக விஷத்தன்மையை கொண்ட உயிரினங்களில் இந்த பாய்சன் டாட் ஃப்ராகும் ஒன்றா இருக்குது. இந்த பாய்சன் டாட் ஃப்ராகில் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான இனங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு தவளை இனமும் வித்தியாசமான நிறத்தில் இருக்கும். அப்படி அந்த விதவிதமான நிறங்கள் அழகுக்காக இல்லாமல் அதோட எதிரிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக செயல்படுது. பொதுவாக இந்த வகையான ஆம்பிபியன் உயிரினங்கள் சுமார் 1.5 சென்டிமீட்டர்ஸ் வரை வளரும். இதில் சில இனங்கள் கிட்டத்தட்ட 6 சென்டிமீட்டர்ஸ் வரை வளரும். இதுங்களோட குட்டிகளின் வளர்ச்சிக்கு தண்ணி ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதுனால இதுங்க அதிகமாக நீர்நிலைக்கு பக்கத்தில் தான் வாழும். எறும்புகள், பூச்சிகள் மற்றும் மலைக்காடுகளில் இருந்து வர கரையான்களை சாப்பிடாம இருந்தால் இந்த பாய்சன் டாட் ஃப்ராக்ஸ் அதோட விஷத்தன்மையை இழக்க நேரிடும்னு சொல்லப்படுது. இது மூலமாக என்ன தெரியுதுன்னா அதோட இரையிலிருந்து தான் விஷத்தன்மை சுரக்குதுன்னு. தி ஜாயண்ட் சென்டிபேட். அமேசான் மலைக்காடுகளின் இலை குப்பைகள் மற்றும் அழுகும் மரக்கட்டைகளுக்குள்ள பதுங்கி இருக்கும் இந்த ஜாயண்ட் சென்டிபேட் பார்க்கவே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல. இந்த ராட்சத சென்டிபேடின் அறிவியல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலோபென்ட்ரா ஜைஜாண்டியா. உலகின் மிகப்பெரிய சென்டிபேட்ஸில் இந்த இனத்தை சேர்ந்த சென்டிபேடும் ஒன்றா இருக்கு. இதில் சில சென்டிபேட்ஸ் சுமார் 30 சென்டிமீட்டர்ஸ் வரை வளரும்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. இந்த ராட்சத சென்டிபேடின் உடல் 21லிருந்து 23 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பிரிவிலையும் ஒரு ஜோடி கால்கள் இருக்கும். அதோட உடல் டார்க் பிரவுன் மற்றும் ரெட்டிஷ் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். அதே சமயம் அதோட கால்கள் லைட் எல்லோ நிறத்தில் இருக்கும். இந்த ஜாயண்ட் சென்டிபேடின் முன்பகுதியில் ஃபோர்கிபியூல் அப்படிங்கிற ஒரு ஜோடி கால்கள் இருக்கும். இது அதோட இரையை பேரலைஸ் செய்ய விஷப்பற்களாக செயல்படும். இந்த வகையான சென்டிபேட் சரியான நேரம் பார்த்து வேட்டையாடும். பூச்சிகள், சிலந்திகள், மற்ற சென்டிபேட்ஸ் மற்றும் சின்ன சின்ன பறவைகள், பல்லிகள், தவளைகள், எலிகள் மாதிரியான வெர்டிபிரேட்ஸை வேட்டையாடி சாப்பிடும். இது சின்ன உயிரினங்களுக்கு ஆபத்தானதாக இருந்தாலும் இதனால மனிதர்களுக்கு அந்த அளவுக்கு ஆபத்து இல்லை. ஒருவேளை இது மனிதர்களை கடிச்சா அதில் இருக்கிற விஷத்தன்மையால மோசமான வலி, வீக்கம் மற்றும் காய்ச்சல் ஏற்படும். அமேசான் மலைக்காடுகளில் வாழும் ஆபத்தான உயிரினங்களில் இதுவும் ஒன்றா இருக்குன்னு நாம் உறுதியாக சொல்ல முடியும். த கிரீன் அனகோண்டா. அமேசான் மலைக்காடுகள்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது இந்த பயங்கரமான பாம்பு இனம். இதுதான் இந்த பூமியில் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற மிக நீளமான மற்றும் அதிக எடையுள்ள பாம்பு. கிட்டத்தட்ட 30 அடி வரை வளரக்கூடிய கிரீன் அனகோண்டா சுமார் 250 கிலோகிராம்ஸ் இருக்கும். அதோட வலிமையான உடல் ஆலிவ் பச்சை மற்றும் கருப்பு புள்ளி செதில்களால மூடப்பட்டிருக்கும். இந்த பாம்பு வேட்டையாடும் போது அதோட கண்கள் மட்டும் நீர் பரப்புக்கு மேலே இருக்கும். உடல் முழுவதும் நீர் பரப்புக்கு கீழே இருக்கும். இந்த மாதிரியான வேட்டையாடுற தந்திரத்தால பெரிய பெரிய விலங்குகளை கூட தப்பிக்க விடாம வேட்டையாடி சாப்பிடும்.
பொதுவாக கிரீன் அனகொண்டாஸ் ராடன்ஸ், டீர், கைமன்ஸ் மற்றும் ஜாக்வார்ஸை சாப்பிடும். கிரீன் அனகொண்டாஸ் அதோட இரையை கடிச்சு மென்று சாப்பிடாது. அதுக்கு பதிலாக இரையை அதிக ப்ரெஷரில் அழுத்தும். இது மூலமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த விலங்கு இறந்து போகும். அதுக்கப்புறம் தான் அந்த இரையை அப்படியே விழுங்கும். இந்த பாம்பால் அதை விட 2-3 மடங்கு பெருசாக இருக்கிற உயிரினத்தை கூட ரொம்ப எளிதாக விழுங்க முடியும். ஏன்னா அதோட தாடையின் அமைப்பு ஃபிக்ஸடாக இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். என்னதான் இந்த வகையான பாம்புகள் ராட்சத வடிவத்தில் இருந்தாலும் இதனால மனிதர்களுக்கு அதிக ஆபத்து இல்லை. ஏன்னா இதுங்க பொதுவாக மனிதர்களோட தொடர்பை தவிர்க்க தான் முயற்சி செய்யும். தி ரெட் பெல்லீடு பிரானாஸ். மூவிஸில் காட்டுற மாதிரி ரெட் பெல்லீடு பிரானாஸ் அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக மனித மாமிசத்தை கண்டுபிடிச்சு சாப்பிடாது. இருந்தாலும் அதோட கூர்மையான பற்கள் மற்றும் வலிமையான தாடைகள் காரணமாக இதுவும் அமேசான் மலைக்காடுகளில் வாழும் ஆபத்தான உயிரினங்களில் ஒன்றா இருக்கு. இதுங்க சுமார் 30 சென்டிமீட்டர்ஸ் வரை வளரும். இதோட தனித்துவமான விஷயம் என்னன்னா கூர்மையான முக்கோண வடிவத்தில் இருக்கிற பற்கள். இதனால் ஒரு கடினமான தசையை கூட ரொம்ப எளிதாக கடிச்சு சாப்பிடக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. இந்த வகையான பிரானாஸ் பொதுவாக மீன், புழு, பூச்சிகள் மற்றும் சில சமயத்தில் சின்ன பாலூட்டிகள் அப்படி இல்லைனா பறவைகளை சாப்பிடும். ரெட் பெல்லீட் பிரானாஸ் கம்யூனிகேஷனுக்காக ஸ்மெல், சவுண்ட் சிக்னல்ஸ் மற்றும் பாடி லாங்குவேஜை பயன்படுத்தும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதுங்களுக்கு எதனா ஆபத்து வந்தா சத்தமாக கத்தும்னு சொல்லப்படுது. என்னதான் இந்த மீன்கள் புராணங்களில் சொல்லப்பட்ட அளவுக்கு ஆபத்தானதா இல்லாமல் இருந்தாலும் இதுங்க கிட்ட கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அமேசான் மலைக்காடுகளில் இன்னும் எத்தனையோ ஆபத்தான உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரியான உயிரினங்களை பற்றி இதுவரை நாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அதில் சில உயிரினங்களை பற்றி இந்த வீடியோவின் பார்ட் 2ல சொல்கிறேன். அது எந்த மாதிரியான உயிரினங்கள்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்க உதவியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Thanks for watching.